வணக்கம். இன்றைய செய்திகள். தமிழகம் முழுவதும் கடந்த ஒரு வாரத்தில் நடத்தப்பட்ட சோதனையில் 15.56 டன் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டு 12.5 லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் 1.30 கோடி பேருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாயை வங்கிக் கணக்கில் செலுத்தி வருகிறது. ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்களில் தகுதியானவர்களை மீண்டும் சேர்க்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்காக குறைதீர்ப்பு விண்ணப்ப படிவம் kmut.tn.gov.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அரசு உயர் அதிகாரிகள், தேசிய வங்கிகளின் அதிகாரிகள் மனைவி உட்பட பலருக்கும் உரிமை தொகை வழங்கப்படுவதாக புகார் எழுந்துள்ளது. இது குறித்து புகார் அளிக்க இணையதளத்தில் வசதி செய்யப்பட்டு இருந்தது. அதில் புகார்கள் குவிந்தன. இதனால் சட்டசபை தேர்தல் நேரத்தில் பிரச்சனை ஏற்படாமல் இருக்க பயனாளிகள் குறித்து புகார் அளிக்கும் வசதி இணையதளத்தில் இருந்து நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கையை வலியுறுத்தி 8வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டனர். திமுகவின் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்தபடி சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த மாதம் 26ஆம் தேதி முதல் சென்னையின் பல்வேறு இடங்களில் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களை தினமும் போலீசார் கைது செய்து மாலையில் விடுவித்து வருகின்றனர். 8வது நாளாக நேற்றும் இடைநிலை ஆசிரியர்கள் 950 பேர் தங்களின் குழந்தைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்து 22 அரசு பேருந்துகளில் ஏற்றினர். அவை போதுமானதாக இல்லாததால் சாலையில் சென்ற தனியார் வேன், பஸ் போன்றவற்றில் ஏற்றி அனுப்பினர். அவர்கள் வண்ணாரப்பேட்டை, கொண்டித்தோப்பு, வியாசர்பாடி உள்ளிட்ட இடங்களில் 9 திருமண மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டு மாலை விடுவிக்கப்பட்டனர். இவர்கள் கைதுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ், நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் உள்ளிட்ட அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் போதை கலாச்சாரம் அதிகரித்துள்ளது. போதையில் சிறுவர்கள் வன்முறையில் ஈடுபடுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதற்கு தீர்வாக பெற்றெடுத்த பிள்ளைகள் போதையின் பாதையில் செல்லாமல் இருக்க அவர்களை பெற்றோர்தான் கண்காணிக்க வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். மேலும் போதைப் பொருட்கள் கடத்தலை தடுப்பது மத்திய அரசின் பொறுப்பு என்றும் முதலமைச்சர் விளக்கமளித்துள்ளார். தமிழகத்தில் தனியார் மருத்துவமனைகளிலும் குழந்தைகளுக்கு இலவசமாக தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், இதற்கான கட்டமைப்பு உள்ள அனைத்து தனியார் மருத்துவமனைகளிலும் அத்தகைய வசதியை ஏற்படுத்த பொது சுகாதாரத்துறை திட்டமிட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. 5000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசு வழங்க வேண்டும் என்று பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். இன்னும் 13 நாட்களில் பொங்கல் திருநாள் வரவிருக்கும் வேளையில் இப்போதுதான் பொங்கல் பரிசு தொகுப்புக்கு 248 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்து அரசாணை வெளியிட்டுள்ளது திமுக அரசு. பொங்கலுக்கு ரொக்க பணம் வழங்க வேண்டும் என பொதுமக்களும், தொகுப்பில் மஞ்சள் கிழங்கு, வெல்லம் வழங்கிட கொள்முதல் செய்ய வேண்டும் என விவசாயிகளும் எதிர்பார்த்து வரும் வேளையில் சொற்ப தொகையை ஒதுக்கி அவர்களின் நம்பிக்கையை உடைத்து வழக்கம் போல ஏமாற்றத்தை பரிசீலித்துள்ளது திமுக அரசு. மேலும் வருடா வருடம் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கப்படும் நிலையில் இத்தனை நாட்கள் பரிசு தொகுப்புக்கான கரும்பையும், பச்சரிசியையும், சர்க்கரையையும் கொள்முதல் செய்யாதது ஏன்? ஒருவேளை கடைசி நேரத்தில் கண் துடைப்புக்காக ஏனோ தானோ என கொள்முதல் செய்து உழவர்களையும் பொதுமக்களையும் ஏமாற்றும் திட்டமா என்றும் நயினார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். ஆட்சி முடியும் தருவாயிலாவது திமுக அரசின் போங்காட்டத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு உடனடியாக கரும்பையும், மஞ்சளையும், வெல்லத்தையும் கொள்முதல் செய்து 5000 ரூபாய் ரொக்கத்துடன் பொங்கல் பரிசை சரிவர வழங்குங்கள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களே என்றும் நயினார் நாகேந்திரன் குறிப்பிட்டுள்ளார். தஞ்சை மாவட்டம் செங்கிப்பட்டியில் ஜனவரி 19ஆம் தேதி வெல்லும் தமிழ் பெண்கள் திமுக டெல்டா மண்டல மகளிர் அணி மாநாடு நடைபெற உள்ளதாக திமுக தலைமை கழகம் தெரிவித்துள்ளது. சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திய தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். சென்னை மாநகராட்சியில் பணிபுரியும் ஒப்பந்த தூய்மை பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், மாநகராட்சி தூய்மை பணிகளை தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் என்பன உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பல்வேறு கட்ட தொடர் போராட்டங்களில் தூய்மை பணியாளர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அண்ணா அறிவாலயம், கலைஞர் நினைவகம், ரிப்பன் மாளிகை என
ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்தில் போராட்டம் நடத்தி வரும் அவர்கள் சென்னை கீழ்ப்பாக்கத்தில் உள்ள சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்து அழைத்துச் சென்றனர். இதனால் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.